வணக்கம், நான் டாக்டர், ஒரு தோல் நிபுணர். இந்த வீடியோவில் தோல் நோய்கள் மற்றும் அவற்றின் சிகிச்சைகள் பற்றி விரிவாக பார்ப்போம். வணக்கம். இன்னைக்கு எஃப்ளோர்னித்தின் க்ரீம் பற்றி பார்க்கலாம். இது ஆண்களைப் போலவே பெண்களோட மேல் உதட்டிலையும் தாடையிலையும் முடி வளர்றது ஹிர்சூட்டிசம்ன்றது. ஸோ அந்த ஹிர்சூட்டிசத்துக்காக யூஸ் பண்ணுற க்ரீம் தான் எஃப்ளோர்னித்தின். இது ஒரு டெம்பரரி ஹேர் ரிமூவல் ஒரு ஹேர் ரிடக்ஷன் க்ரீம். அதாவது தற்காலிகமாக தான் இது முடி வளர்றதை கம்மி பண்ணும். இதை நிறுத்திட்டா திரும்பியும் முடி வளர்றது கண்டினியூ ஆகும். ஸோ முகத்தில் ஏன் முடி வளருது அப்படிங்கிற காரணம் பார்த்தா, முதலாவது காரணம் பிசிஓஎஸ் பிரச்சனை. பிசிஓஎஸ்ங்கிறது பெண்களுடைய கருப்பையில் நீர்க்கட்டிகள் உருவாகிறதுனால ஆண்களுக்கு இருக்கிற ஆண்ட்ரஜன் ஹார்மோன் பெண்களோட உடம்புல அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் மேலுதட்லையும் தாடையிலையும் முடி வளருது. ரெண்டாவது உடல் பருமன். இதுவும் ஒரு வகையில் கொழுப்பு அடிவயிறில், தொடையில், கையோடைய சைட்ஸில் கொழுப்பு அதிகமாகிறதுனால கொழுப்பும் ஆண்ட்ரஜன்கிற ஹார்மோன் அதிகமாக உற்பத்தி செயல்படுது. ஸோ அதனாலேயும் ஹிர்சூட்டிசம் வருது. மூன்றாவதாக சர்க்கரை நோய். நான்காவதாக சில மருந்து மாத்திரையோடைய பக்க விளைவுகளாகவும் ஹிர்சூட்டிசம் வரலாம். ஸோ இதில் முக்கியமாக வெட்டுக்கு ஃபிட்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபெனிடாயின்கிற மாத்திரை ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் மேலுதட்டில் தாடையில் முடி வளர காஸ் பண்ணுது. ஸோ இதுக்குரிய சிகிச்சை முறைகள் பல இருக்குது. யூஸ்வலாக லேசர், பிறகு ஐபிஎல்ங்கிற தீவிர துடிப்புள்ள ஒளி சிகிச்சை, வீட்டிலே பண்ணக்கூடிய ஷேவிங், வேக்சிங், த்ரெட்டிங். ஸோ முடியுடைய வளர்ச்சியை பார்த்தோன்னா ஒரு செடி வளர்றது போல தான். அதுக்கு வளர்கிற பருவம் இருக்குது, அது அனாஜன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வளர்ச்சி நின்று போகிற பருவம் கத்தாஜன், அது கொட்டுறதுக்குரிய பருவம் தெலோஜன், கொட்டின பிறகு முடி இருந்த இடம் எம்டியாக காலியாக இருக்கிற பருவத்துக்கு பேர் கெனோஜன். ஸோ முடியும் ஒரு செடியை போல் இந்த 4 பருவங்களுக்குள்ளே சுழண்டுக்கிட்டே இருக்குது. இந்த அனாஜன் பருவம் தான் நம்ம உடம்புல அதிகமான காலம் முடி வளர்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அனாஜன் பருவத்துக்கு குறிப்பாக ஒரு 100 முடி எடுத்துட்டோன்னா 90 முடி அனாஜன் பருவத்தில் இருக்குது. கத்தாஜன் பருவத்தில் ஒரு 5 முடி இருக்குது. தெலோஜன் பருவத்தில் மிச்சம் ஒரு 3-4 முடி இருக்கும். இந்த எஃப்ளோர்னித்தின் மருந்து அனாஜன் பருவத்தை ரொம்பவே கம்மி பண்ணுது. அதனால் முடியை நமக்கு அதிகமாக வளர்றது தடுக்குது. முடி வேகமாக வளர்றது தடுக்கிறதுனால அது உடனடியாக அடுத்தடுத்த பருவத்துக்கு கடந்து முடி கொட்டிடுது. இதை எப்படி பயன்படுத்தணும்னா, ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் வச்சு மூஞ்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் ஒரு சிறிதளவு அதுக்கு முன்னாடி ஷேவ் பண்ணிக்கணும். ஷேவ் பண்ணி முடி இருக்கிற இடத்த ஃபுல்லாக ஷேவ் பண்ணிக்கணும், மேலுதடு, தாடை எல்லாம். அதுக்கப்புறம் எஃப்ளோர்னித்தின் க்ரீம் ஒரு சின்ன அளவு எடுத்து அந்த மேலுதட்லையும் தாடையிலையும் தடவிட்டு அது நல்லா டேப் செய்யணும். அதுக்கு அடுத்த அப்ளிகேஷன் ஆஃப்டர் 8 hours, 8 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணணும். அது கூட சேர்த்தே வேறு என்ன காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 முறை யூஸ் பண்ணணும். ஸோ இதோட சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தா, இது தடவுறதுனால முகப்பரு வரலாம், தோல் எரிச்சல் இருக்கலாம், தோல் ட்ரையாக ஃபீல் ஆகலாம், வறட்சி இருக்கலாம், தோலில் அரிப்பு ஏற்படும். அண்ட் அடுத்த கேள்வி, இது ப்ரெக்னென்ட் லேடிஸ் எடுக்கலாமா? ப்ரெக்னென்சியில் எடுக்கலாமான்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா இது ப்ரெக்னென்ட் லேடிஸில் சேஃப்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. ரெண்டாவது சிகிச்சை எப்போது நிறுத்தணும்? 6 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணியும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னா நீங்கள் நிறுத்தி தான் ஆகணும். ஆண்களோட முடிகளை அகற்ற இந்த எஃப்ளோர்னித்தின் யூஸ் பண்ணலாமான்னா இல்லை. ஏன்னா அதுக்குரிய போதுமான ஸ்டடீஸ், ஆய்வுகள் இன்னும் இல்லை. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததென்று நம்புகிறேன். மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.